ரிஸ்க் அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இந்த டைட்டிலுக்கு கீழே சோசியல் மீடியால நீங்க நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கலாம். இந்த திக்கரை இத்தனை தடவை செய்யணும், இந்த திக்கரை காலையில இத்தனை தடவை, சாயங்காலம் இத்தனை தடவை செய்யணும், இந்த துவாவை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் கொட்டோன்னு கொட்டும் அப்படின்லாம் நிறைய வீடியோக்களை நீங்க பார்த்துருக்கலாம். சரி, அப்படி வித்தியாசமா இந்த வீடியோல நாம என்ன சொல்ல போறோம்னா, ரிஸ்க் அதிகரிக்க அல்லாஹும் ரசூலும் நமக்கு கத்து தந்த 4 வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தொழுகையை நாம கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்னா நமக்கு அல்லாஹு தாலா நாம எதிர்பார்க்கிற தேவையான ரிஸ்கை நமக்கு தருவான். சூரா தாஹால 20வது சூரா தான் சூரா தாஹா. அதுல 132வது ஆயத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னன்னா, நபியே உங்களுடைய குடும்பத்தினரை தொழுகை சொல்லுங்க, அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நாம உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்டு நிக்கல, நீங்க எதிர்பார்க்கிற ரிஸ்க நாம தர்றோம், நீங்க தொழுகுங்க. ஒரு ஆக்கிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு, தக்வா உடையவர்களுக்கு நல்ல முடிவு தான் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். 2வது, ரிஸ்க் அதிகரிக்க இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது. சூரா நூஹ்ல 29வது ஜுஸ்ல 71வது சூரா தான் சூரா நூஹ். அந்த சூறால 10, 11, 12 இந்த 3 ஆயத்துல இஸ்திக்ஃபார் நீங்க தேடினீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்கணும் அல்லாஹ் தாலா சொல்றான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயம்திதுக்கும் பிஅம்வாலியத்துல அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். நீங்க எதிர்பார்க்கிற மழை கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்கிற பொருளாதாரம் மேம்படும், நீங்க எதிர்பார்க்கிற குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா அதிகமா செய்யுங்க, உங்களுக்கு ரிஸ்க் அதிகரிக்கணும் அப்படின்னா சதக்கா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. மா நகஸ மாலும் மின் சதகத்தின் பல் தஸித். சதக்கா செய்ய உங்க பொருள்ல இருந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, குறைவும் வந்துடாது, மாறாக அதிகரிக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. 4வது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஹஸ்புன் அல்லாஹ். இதை அதிகமா ஓதணும். எது நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ். முஃமின்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க, இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சூரா தௌபால 9வது சூறால 59வது ஆயத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். வகாலு ஹஸ்புன் அல்லாஹ் சயுக்தீன் அல்லாஹு மின் ஃபத்லிஹி வ ரசூலுஹு இன்னா இலல்லாஹி ராகிபூன். முஃமின்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே கொடுப்பாங்க. இன்னா இலல்லாஹி ராகிபூன், நாங்க அல்லாஹ் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருக்கவே விரும்புறோம் அப்படின்னு தான் முஸ்லிம்கள் சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான்.